2024 நடந்த அந்த இன்கம் ஷிஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா which is directly it got reflected in the equity market. இப்போ அடுத்த so far Sensex ஓட growth பார்த்தீங்கன்னா it is closed about 14%. அதே 14% இங்கேருந்தும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 37 இயர்ஸோட இயர் ஆன் இயர் ரிட்டர்னை வந்து கேப்சர் பண்ணி அந்த டேட்டா வச்சு பண்ண சார்ட் இது. அண்ட் அதே மாதிரி வாரன் பஃபட் வந்து சூப்பராக ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாரு. நான் என்னோட வெல்த் கிரியேஷனுக்கு ரொம்ப பெருசாக ஹெல்ப் பண்ணது என்னோட ஃபினான்ஷியல் நாலேஜ் மட்டும் இல்லை, யூஎஸோட எக்கனாமியும் சேர்ந்து தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டு see you again. இப்போ நம்ம மேக்ரோ எக்கனாமி பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் சப்போஸ் என்னோட ப்ரீவியஸ் எபிசோடை பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் வாட்ச் மை ப்ரீவியஸ் எபிசோட். அதோட லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் பார்க்கலாம். அதை பார்த்துட்டு இதுக்குள்ளே வாங்க, ஏன்னா நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கும் இந்த எபிசோடுக்கும். அதனால என்னோட சின்ன சஜஷன் என்னன்னா, நீங்கள் அதை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா யூல் பி ஏபிள் டு ரிலேட் பெட்டர். லெட் மீ கெட் இன் டு தி டுடேஸ் எபிசோட் நவ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது கம்பேர்ட் வித் அதர் நெய்பரிங் கண்ட்ரீஸை. அதே மாதிரி நம்மளோட லேபர் காஸ்ட் ஹஸ் பிகம் வெரி வெரி எக்கனாமிக்கல் கம்பேர்ட் வித் அதர் கண்ட்ரீஸ். இப்போ சைனாவை எடுத்துட்டிங்கன்னா ஆல்ரெடி தேர் பெர் கேபிட்டல் இன்கம் இஸ் 9,800. அங்கத்தை விட இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் லேபர் காஸ்ட் வந்து ரொம்ப சீப்பாக மாறிட்டு இருக்கு. அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ சுச்சுவேஷன் மாறிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் $0.8 an hour is what is the labor cost, and which is 20% lower than Indonesia and nearly half of Vietnam and Philippines and 1/3 of Thailand and 1/6 of Malaysia. அதே மாதிரி உங்களுக்கு சைனாவை பொறுத்த வரைக்கும் லேபர் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா $7.1 per hour மாறிட்டு இருக்கு, விச் இஸ் மச் மச் ஹையர் தேன் இந்தியா. ஸோ அதனால சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் அண்ட் தாய்வான் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது விச் இஸ் தேர் சார்ஜிங் அரௌண்ட் $11.7 an hour. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்தியாவுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா இந்தியாவோட நான் சொன்ன மாதிரி அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில், இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் எபிலிட்டி வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி வந்து இங்கே வந்து லேபரோட காஸ்ட் வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கிறதுனால நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்தியாவை நோக்கி வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி வெரி ஹை. அடுத்த ஸ்லைடு வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்லைடு. நம்ம இந்தியன்ஸோட இன்கம் ஷிஃப்ட் வந்து எப்படி இருக்க போகுது, எந்த அளவுக்கு பெருசாக வந்து மாறப்போகுது அப்படிங்கிறது தான் நான் அடுத்த ஸ்லைடில் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ப்ளீஸ் ஸ்டே கனெக்டட். இப்போ இது பார்த்து இந்த ஸ்லைடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் நான் ஒரு ப்ரீஃபிங் கொடுத்துட்றேன். லோ அப்படிங்கிறது வந்து less than 3.5 lakhs per annum earn பண்ணுற மக்கள் எல்லாம் அந்த லோ அப்படிங்கிற வந்து லோவர் இன்கம் குரூப்பில் இருக்கவங்க. லோவர் மிடில் இன்கம் குரூப்பில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா 3.35 lakhs to 7 lakhs, அண்ட் அப்பர் மிடில் அப்படிங்கிறவங்க வந்து 7 lakhs to 33 lakhs, அண்ட் ஹையர் இன்கம் குரூப்புங்கிறது 33 lakhs. இப்போ 2005, 2018 அண்ட் 2030 ஃபோர்காஸ்ட் தான் இது. 2005 பார்த்தீங்கன்னா almost 151 million people, 69% of the entire working community, 69% were falling in the lower income group. இங்கே இருந்து 2018 வரும்போது பாருங்க பெரிய ஷிஃப்ட். உங்களுக்கு அது அப்படியே கம்மியாயிடுச்சு பாருங்க. உங்களுக்கு வந்து 69% 43% ஆயிடுச்சு. அண்ட் 2013 this is going to fall still more further, 15% குறைய போகுது. இது எங்க ஷிஃப்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லோவர் மிடில் இன்கம்க்கும் அப்பர் மிடில் இன்கம்க்கும் பயங்கரமா அது வந்து மாறுது. ஸோ லோவர் மிடில் இன்கம்ல 51 மில்லியன்லேருந்து 97 மில்லியனா 2018 மாறி இருக்கு. அண்ட் 2030 வந்து 132 மில்லியனா மாறுதுங்க. அதே மாதிரி அப்பர் மிடில் 16 மில்லியனா இருந்திருக்கு, அது வந்து 61 மில்லியனா மாறப்போகுது. அப்பர் மிடில் இன்கம்ங்கிறது பார்த்தீங்கன்னா 7 lakhs to 33 lakhs, இது வந்து 2030 வரும்போது 168 மில்லியனா மாறப்போகுது. அதே மாதிரி 1% வேர் தேர் இன் 2005 இந்த ஹையர் இன்கம் குரூப்ல. இப்போ இது வந்து 3% மாறி இருக்கு 2018. அண்ட் 2013 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29 மில்லியனா மாறுது. ஸோ 7% ஆஃப் தி டோட்டல் ஒர்க்கிங் பாப்புலேஷன்ல வந்து 7% are going to be there in the higher income group. இப்போ இந்த ஸ்லைடை பார்த்ததுக்கு அப்புறமா நம்மளோட இன்கம் ஷிஃப்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பத்தி நமக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருச்சு. ஆனா இது வந்து இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்டை வந்து க்ரோ பண்ண வைக்கிறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள இருக்கும் இல்லையா. இது என்ன நடக்கும்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 30,000 ரூபாய் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிற பட்சத்துல அவரோட ஃபேமிலி கமிட்மெண்ட் வந்து ஒரு 20,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 30,000 வாங்கிட்டு இருக்க நபர் வந்து இங்கேருந்து ஒரு 7-8 இயர்ஸ் கழிச்சு வந்து ஒரு 1 lakh ஏர்ன் பண்ற லெவலுக்கு அவர் மூவ் ஆறாருன்னா இன்னைக்கு அவரோட 20,000 rupees எக்ஸ்பென்சஸ் ஒரு 50,000 55,000 போகும்.
அண்ட் பேலன்ஸ் இருக்குல்ல அந்த 30,000-35,000 ஆர் 40,000 ருபீஸ் இன்கம்ங்கிறது என்ன நடக்கும்னா, எய்தர் அவர் வந்து டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங் பண்ணுவாரு. அதாவது ஏசி வாங்குறது, இல்ல மொபைல் கேஜெட்ஸ் வாங்குறது, லேப்டாப் வாங்குறது, பைக் வாங்குறதுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங் பண்ணுவாரு. அப்படி இல்லைன்னா கையில இருக்கிற எக்ஸஸ் மணியை சேவிங்ஸ்குள்ள அனுப்புவாரு. ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்றது, இல்ல ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்றது, இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவார். இது எது நடந்தாலும் டைரக்டாவும் இன்டைரக்டாவும் பாத்தீங்கன்னா கார்பரேட்டோட ஏர்னிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இல்லையா? ஸோ விச் வில் அகெயின் கெட் ரிஃப்ளெக்டட் இன் தி ஈக்விட்டி மார்க்கெட். ஸோ இது நம்ம ஆல்ரெடியே இந்த லாஸ்ட் 2014 டு 2024 நடந்த அந்த இன்கம் ஷிஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா விச் இஸ் டைரக்ட்லி இட் காட் ரிஃப்ளெக்டட் இன் தி ஈக்விட்டி மார்க்கெட். இப்போ நான் அடுத்த ஸ்லைடில் நான் இப்போ அதுதான் உங்களுக்கு காட்ட போறேன். ப்ளீஸ் வாட்ச் அவுட். இந்த ஸ்லைடை பார்த்தா உங்களுக்கு கிளீனாக புரியும் பாருங்களேன். மே 2023 மே 2019ல ஃபர்ஸ்ட் 40,000 பாயிண்ட்ஸ் ரீச் ஆகிறதுக்கு மார்க்கெட்டு இட் டுக் ஆல்மோஸ்ட் 41 இயர்ஸ். 1978லேருந்து 2019ல தான் வந்து ஃபர்ஸ்ட் 40,000 பாயிண்ட்ஸ் ரீச் ஆச்சு மார்க்கெட்டு. ஆனால் அங்கேருந்து அடுத்த 40,000 ஹேப்பன் இன் ஜஸ்ட் 5 இயர்ஸ் டைம். அதே மாதிரி இதே டைம்ல பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஜிடிபி பாருங்க, 2014 it was around 2 trillion economy. Now it is almost 4 trillion economy. ஒரு 10 years periodல இந்தியன் எக்கனாமி has become double. ஆனா ஃபர்ஸ்ட் 2 trillion எக்கனாமியை ரீச் பண்றதுக்கு it took almost around 40 years. ஸோ 40 இயர்ஸ்ல என்ன நம்ம அச்சீவ் பண்ணோமோ அதை வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இந்தியன் எக்கனாமி has achieved. ஸோ ஃபார் சென்செக்ஸோட growth பார்த்தீங்கன்னா it is closed about 14%. அதே 14% இங்கேருந்தும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா என்ன நடக்குங்கிறதா நான் இப்போ அடுத்த ஸ்லைடில் காமிக்கிறேன். இப்போ 5 இயர்ஸ் பீரியட்ல கரண்ட்லி இப்போ 80,000 பாயிண்ட்ஸ் 1,54,000 பாயிண்ட்ஸாக மூவ் ஆகும். 10 இயர்ஸ் பீரியட்ல 2,96,000 பாயிண்ட்ஸாக போகும். அண்ட் 15 இயர்ஸ் பீரியட்ல 5,71,000 பாயிண்ட்ஸாக மாறும். 20 இயர்ஸ் பீரியட்ல 11 lakhs மாறும். அண்ட் 25 இயர்ஸ்ல 21 lakhs மாறப்போகுது. சப்போஸ் இது வந்து சென்செக்ஸ் அண்ட் சப்போஸ் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு 10 lakhs இன்னைக்கு கரண்டாக நமக்கு வந்து ஹோல்டிங்ஸ் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அப்படின்னா அது என்னவா மாறும் அண்ட் 1 crore ஹோல்டிங்ஸ் வந்து என்னவா மாறுங்கிறத நான் அடுத்த ஸ்லைடில் காமிச்சிருக்கேன். இன் 5 இயர்ஸ் பீரியட் இட் வில் பிகம் 21 lakhs அண்ட் 10 இயர்ஸ் பீரியட் இல் பிகம் 44.11 lakhs அண்ட் 20 இயர்ஸ் பீரியட் இஸ் கோயிங் டு பிகம் 1.94 crores அண்ட் 25 இயர்ஸ் பீரியட் இஸ் கோயிங் டு பிகம் 4.08 crores. சப்போஸ் நம்மளோட கரண்ட் ஹோல்டிங் வந்து 1 crore இருந்ததுன்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் இட் வில் பிகம் டபுள் 2.10 crores and 10 years period it will become 4.41 crores and 20 years period 19.46 crores and 25 years it is going to become 40.87 crores friends. இப்போ நம்மளுக்கு வந்து சென்செக்ஸ் அண்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் வந்து எவ்வளோ பெருசாக க்ரோ ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் இப்பவும் கூட நிறைய பேருக்கு வந்து மார்க்கெட்டை நான் நம்பலாமா, மார்க்கெட்டில் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வருமே அப்படிங்கிற அந்த குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். நான் இப்போ அதை தெளிவுபடுறதுக்காக நான் ஒரு சார்ட்டை காட்டுறேன். இது வந்து 37 இயர்ஸோட ட்ராக் ரெக்கார்டு. இது 37 இயர்ஸோட இயர் ஆன் இயர் ரிட்டர்னை வந்து கேப்சர் பண்ணி அந்த டேட்டாவை வச்சு பண்ண சார்ட் இது. அதாவது பார்த்தீங்கன்னா 37 இயர்ஸில் வெறும் 9 இயர்ஸ் மட்டும் தான் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குங்க. ஃபர்ஸ்ட்டில் இருக்கு இல்லையா, இந்த பார்ட் தான் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்த அந்த இயர்ஸு. அண்ட் 37 இயர்ஸில் 9 இயர்ஸ் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. பாக்கி 28 இயர்ஸ் மார்க்கெட் ஹஸ் கிவன் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸுங்கிறது நமக்கு புரியுது. அதுலேயும் 10 to 30% ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 22 இயர்ஸ் மார்க்கெட் ஹஸ் கிவன் ரிட்டர்ன்ஸ் பிட்வீன் 10 to 30% அண்ட் வெறும் 6 இயர்ஸ் மட்டும் தான் மார்க்கெட் ஹஸ் கிவன் சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன், தட் இஸ் 0 to 10% கொடுத்தது பார்த்தீங்கன்னா வெறும் வந்து 6 இயர்ஸ் பீரியட் தான். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டை ரூல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான். இன்னைக்கு அந்த ட்ரெண்ட் மாறிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்ட் மாறி எப்படி ஆயிட்டு இருக்குன்னா இன்னைக்கு ஃபாரின் இன்வெஸ்டரை டிபெண்ட் பண்ணி இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸை டிபெண்ட் பண்ணி இந்தியன் மார்க்கெட் வந்து இல்லைங்கிற மாதிரி சுச்சுவேஷன் மாறிட்டு இருக்கு. இந்த சைடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 2014 பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அரௌண்ட் 22.1% இஸ் தி FII's ஓனர்ஷிப் அண்ட் ரீட்டைல் அண்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா 18.2% இருந்தது. இன்னைக்கு அந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட பங்களிப்பு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச 17.9% வந்திருக்கு ஃபினான்ஷியல் 2024க்கு. அண்ட் வேரஸ் டொமஸ்டிக் அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா 24.3%க்கு மூவ் ஆயிருக்கு பாருங்க. அப்போ நிறைய பேர் வந்து இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்டை வந்து ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ஆளுங்க.
அண்ட் நீங்க அதுல ஒரு ஆளா இருக்கீங்களாங்கிறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் அண்ட் இந்த சார்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இப்போ கிளீனா புரிஞ்சிருக்கும். இந்தியா இஸ் ஆல் செட் ஃபார் அ வெரி பிக் புல் ரன் அண்ட் இந்தியா இஸ் கோயிங் டு க்ரோ மல்டி ஃபோல்ட் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க டிசிஷன் எடுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். நான் வந்து இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரிக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ண போறேன்னா இல்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன்னா இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரியோட அப்படிங்கிறது நம்ம எடுக்க வேண்டிய ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு தருணம் இது. பார்ட்டிசிபேஷனுக்கும் கான்ட்ரிபியூஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கான்ட்ரிபியூஷனுங்கிறது என்னன்னா நீங்க பைக்கை வாங்குறதா இருக்கலாம், இல்ல காரை வாங்குறதா இருக்கலாம், இல்ல ஒரு இன்டர்நேஷனல் வெக்கேஷன் போறதா இருக்கலாம், இல்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்றதா இருக்கலாம், ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்றதா இருக்கலாம், வாட் எவர் பேபி. இதனால நீங்க வந்து கான்ட்ரிபியூட்டராகவே தான் இருப்போம். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த கான்ட்ரிபியூட் பண்றதுனால நம்ம க்ரோ ஆக மாட்டோம், இந்தியா க்ரோ ஆகும் அண்ட் கார்பரேட் ஏர்னிங்ஸ் வில் மூவ் ஹையர் அண்ட் ஈக்விட்டி மார்க்கெட் வில் கீப் மூவிங் ஹையர் அண்ட் ஹையர். பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா இன்ஸ்ட் ஆஃப் பையிங் அந்த பொருளை வாங்குறதுக்கு பதிலாக பொருளை வாங்கிக்கிட்டே அந்த மாதிரியான கம்பெனிஸ்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த கம்பெனியோட சேர்ந்து இந்தியாவோட எக்கனாமியோட சேர்ந்து நம்மளும் வளருவோம் இல்லையா. திங்க் இன் அதர் வே அரவுண்ட். அண்ட் அதே மாதிரி வாரன் பஃபட் வந்து சூப்பராக ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாரு. நான் என்னோட வெல்த் கிரியேஷனுக்கு ரொம்ப பெருசாக ஹெல்ப் பண்ணது என்னோட ஃபினான்ஷியல் நாலேஜ் மட்டும் இல்லை, யூஎஸோட எக்கனாமியும் சேர்ந்து தான். இதுதான் நம்ம வந்து ரைட் டைம் அட் த ரைட் பிளேஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ இந்தியா வந்து ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் ஸ்பாட்ல இருக்கு. அடுத்த 20-25 இயர்ஸ் இஸ் மென்ட் ஃபார் இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்டுங்கிறது நமக்கு கிளீனா புரியுது. அண்ட் இந்த டைம் நம்ம என்ன பண்ணோம், வி ஆர் தேர் அட் தி ரைட் டைம் அட் தி ரைட் பிளேஸ். ஆனால் அது மட்டும் இருந்தா போருமா, வி ஹேவ் டு டூ தி ரைட் திங்ஸ் இல்லையா. அதுதான் வாரன் பஃபட் பண்ணாரு. when he was 11 he had started investing when the US economy was started flourishing and which has made him to create immense wealth for him. அதே சிச்சுவேஷன் நம்ம இருக்கோம் இப்போ இந்தியாவில். அடுத்த 20-25 இஸ் இந்தியாஸ் டீகேடுன்னு சொல்லலாம், இல்லை செஞ்சுரின்னு சொல்லலாம். இந்த பீரியட்ல நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிட்டு நமக்காகவும் நம்ம ஃபேமிலிக்காகவும் வெல்த்தை கிரியேட் பண்ண போறோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு இல்லையா. ஸோ அதனால நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ணுங்கிறது தான் என்னோட ரொம்ப பெரிய ஆசை. அண்ட் வித் தட் நோட், திஸ் இஸ் மகேஷ் ஃப்ரம் ஃபியூச்சர் வெல்த் இன்வெஸ்ட்மெண்ட் சைனிங் ஆஃப். We will catch up in another interesting video soon. Thank you so much. வாழ்க வளமுடன் and keep prospering.